பிள்ளையார் கோயிலை ஒரு தடவை தான் சுற்றணும், சிவன் கோயிலை 3 தடவை சுற்று, அம்பாள் கோயிலை 5 தடவை சுற்று, பெருமாள் கோயிலையும் 5 தடவை சுற்று, அரச மரத்தை 7 தடவை சுற்று. காத்தால 9 மணிக்கு மேலே அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருந்தாலும் சுத்தாதீங்க. பல பேர் சாயந்தரம் கோயிலுக்கு போவீங்க, போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அரச மரத்து பிள்ளையாரையும் பேசிக்கிட்டே ஊர்க்கதை பேசிக்கிட்டு சுற்ற வேண்டியது தப்பு. பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வாங்க, அரச மரத்தை சுத்தாதீங்க. ஏன்னா அரச மரத்தில் செரிட்டோன்னு ஒரு வாயு வரும், அந்த வாயுவை சுவாசிச்சா நமக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். அதனால காலையில் 9 மணி வரைக்கும் அங்கே சுற்றிட்டு வந்தால் நல்ல படிப்பு வரும், நல்ல ஞாபகம் இருக்கும். மாமியாரை எப்படி திட்டுவாங்கிறதெல்லாம் கூட ஞாபகம் வரும். ஆனால் சாயந்தரம் மேலே போய் சுற்றுனீங்கன்னா ஞாபகம் எல்லாம் போயிடும். அதனால தான் விளக்கு வச்சாட்டு அரச மரத்துக்கிட்ட போகாது, நீ பிசாசு பிடிச்சிக்கோமாங்க. அந்த காலத்தில் அரச மரம் அது செரிட்டோங்கிற வாயு, அது ஞாபக சக்தி போயிடும், வியாதியெல்லாம் வரும். அதனால அரச மரத்தின் கீழே இருக்க